ஹலோ நண்பர்களே! காலையிலேயே ஆஃபீஸ்க்கு போகும்போதே உடம்பு கொஞ்சம் பிரச்சனை குடுத்துருந்துச்சு. பரவால்ல பார்த்துக்கலான்னு ஆஃபீஸ் போயிட்டேன். போனதுக்கப்புறமா உடம்பு ரொம்ப பிரச்சனை குடுத்ததால ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். செல்லக்குட்டி ஒரு சூப்பரான சமையல் சமைச்சு குடுத்தாரு. சரின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்திரை போட்டு தூங்கிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போதே ஒரே சத்தமா இருந்துச்சு. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா, கிச்சன்ல நம்ம ஆள் வந்து ஏதோ சமைச்சுட்டு இருந்தாரு. என்ன சமைச்சுட்டு இருக்கேன்னு கேட்டா, தெனாவெட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னாரு. சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீடியோ ஆச்சும் எடுத்துக்கிறேன் அப்படின்னேன். சரி எடுத்துக்கோ அப்படின்னாரு. என்ன பண்றாருன்னு பார்த்தா, ஏதோ கேரட் அல்வா பண்ற மாரி தான் தெரிஞ்சுச்சு. அப்புறமா பார்த்தா, இல்ல நான் பாயாசம் பண்றேன். இது புதுவிதமான பாயாசம். உனக்கெல்லாம் தெரியாது. வெயிட் பண்ணி பாரு அப்டின்னாரு. ஓகே 2 மாசம் நம்ம வீட்ல இல்லாததால புதுசா ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு போல அப்டின்னு நெனச்சு, நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி சுகர் கட்ல இருக்கோமே, பாயாசத்த சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு மேல நம்ம வேணான்னு சொன்னோம்னா, சும்மா ஏதாச்சும் பிரச்சனை ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு, அவர் குடுத்தத அழகா வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா, டேஸ்ட் அருமையா இருந்துச்சு. சரி ஈவினிங்கா விஜே சித்து விளாக்ஸ் பார்த்துட்டு, இதை பாயாசத்தையும் சாப்பிடும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த விளாக் வேற பயங்கர காமெடியா இருந்துச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.